2014ல அந்த டைம்ல நீங்க யூபியில இருந்தீங்க, காங்கிரஸ் கூட இருந்தீங்க. சோனியா காந்தி உங்க நெய்பர், உங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. சில நேரங்கள்ல நடந்தே உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆமா. ஆனா சிராக் பாஸ்வான் வந்து அவங்களுக்கே தண்ணி காட்டுறீங்க. யாருக்கும் தண்ணியெல்லாம் காட்டல சார். ஐ திங்க் அது நீட் ஆஃப் தி ஹாரா இருந்துச்சு. ஏன்னா பிரதமரோட இம்பாக்ட் என் மேல நிறையவே இருக்கு. அவரை முழு மனசா நான் ஏத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட விஷன், நான் படிச்ச இளைஞன், நான் ஜாதி மதம் வச்சு அரசியல் பண்ண மாட்டேன்றது. அண்ட் ஐ சே தட் ஐ கம் ஃப்ரம் பீகார். அங்க நிறைய ஜாதிகளும் மதங்களும் நிறைய சம்பிரதாயங்களும் நிறைய டைவர்சிட்டிஸ் இருக்கும். முறை நம்ம நாட்டில் ஒரு பிரதமர் 1.2 பில்லியன்ஸ் மக்களுக்காக அவங்க வளர்ச்சிக்காக பேசிக்கிட்டு இருந்தாரு. அது 2014ல் நடந்துச்சு. அந்த பேச்சு எனக்கு அவர் மேல இருந்த ஈர்ப்பு அதிகரிச்சிச்சு. அப்பா ஆரம்பத்தில் தயாரா இல்லைன்னு சொன்னது கரெக்ட் தான். ஈ வாஸ் நாட் ரெடி. அலையன்ஸை சேஞ்ச் பண்ண அவர் தயாரா இல்லை. பட் இவென்ச்சுவலி அப்புறம் அவர் மாத்திக்கிட்டாரு. இப்ப நீங்க மோடியோட ஹனுமான் ஆயிட்டீங்க. இவென்ச்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. சரி, நான் உங்களுக்கு சொல்றேன் நான் எதுக்காக ஹனுமான் ஆனேன், எப்படி ஹனுமான் ஆனேன்னு. அப்போ 2020 தேர்தல் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ தேர்தலில் நாங்கள் தனியாக நின்னோம். அப்போ நான் தேர்தலில் தனியாகவே நின்னேன். இப்போ இந்திய அலையன்சஸ் கூட சில பிரச்சனை இருந்துச்சு. ஸோ ஐ ஆப்டட் அவுட் ஆஃப் தி அலையன்ஸ். அண்ட் அந்த டைமில் நான் தனியாக தான் தேர்தலில் நின்னேன். அந்த டைமில் நான் பிரதமரோட ஃபோட்டோவை எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க. அப்போ நான் ரெக்கார்டில் என்ன சொன்னேன்னா, அவர் என்னோட மனசில் இருக்காரு, கேம்பெயின்காக அவரோட ஃபோட்டோவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன். மனசில் இருக்காருன்னு சொன்னதால நான் அனுமான் ஆயிட்டேன்.